ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 30 அடிக்கு 42 அடிங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா 1260 ஸ்கொயர் ஃபீட். ஒரு 2 பிஹெச்கே வீட்டோட பிளான். ஒரு சின்னதான ஆஃபீஸ் ரூம்க்கான ஆப்ஷன், பார்க்கிங்க்கான ஏரியாவோட இருக்குங்க. ஸோ மெயின் கேட்டுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. இங்கே கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 17 அடி 9 இன்ச்சுக்கு 16 அடி 5 இன்ச்சுன்ற சைஸோட இருக்குங்க. நல்லாவே கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு ஒரு 2 வீலர் கூட தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கான ஒரு ஸ்பேஸோட தாங்க இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு சின்ன ஆஃபீஸ் ரூம் மாதிரியெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ கார் பார்க்கிங் பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் ரூம் மாதிரி பிளான் பண்ணிக்கிறதுக்கு, ஸோ சட்டுன்னு யாராச்சும் வந்தால் கூட நம்மளோட ஆஃபீஸ் ரிலேட்டட் ஒர்க்குக்காக வந்தால் கூட நம்ம வந்து இந்த ஆஃபீஸ் ரூமை வந்து யூட்டிலைஸ் பண்ண இன்னும் கூட கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளான் தான் இது. ஸோ இந்த கார் பார்க்கிங் போர்ஷன்லேருந்து லெஃப்ட் சைடில் வந்தோம்னா இங்கே ஒரு டோருக்கான வியூ கொடுத்து 10 அடிக்கு 10 அடி 9 இன்ச்சுன்ற சைஸில் இங்கே வந்து ஒரு ஓப்பன் ஒரு ஆஃபீஸ்க்கான வியூ தான் கொடுத்துருக்கிறது. ட்ராயிங் ரூம்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு 4 அடி 10 இன்ச்சுன்ற சைஸோடு இருக்குது. இங்கே கமோட், இங்கே வாஷ் பேசனுக்கான வியூ கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு சின்னதான ஷவருக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம வந்து நார்மலாக ஒரு ஆஃபீஸ் போர்ஷன் மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கை ரிலேட்டடாக பேசும்போது ஆஃபீஸுக்கு தான் போய் பேசணும்னு அவசியம் இல்லை. வீட்டுக்கு வரும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ப்ரைவசி இருக்காது. ஒரு ஃபைல் கீழ் கொடுக்கணுன்னா கூட நம்ம வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன ஆஃபீஸ் ரூமை பிளான் பண்ணிக்கலாம். இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரியான ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறதா கூட இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு பொட்டேக் மாதிரி வச்சுருக்கோங்க, இல்லை ஒரு நார்மலான ஒரு ஹோம் மேட் மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது மாதிரி ஒரு பிஸ்னஸ் உமன் கூட யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. இந்த இடத்துலேருந்து கார் பார்க்கிங்லேருந்து உள்ளே வந்தோம்னா லிவிங் ஹால் 20 ஃபீட்டுக்கு 9 ஃபீட் 3 இன்ச்சுன்ற சைஸோடு இருக்குங்க. ஸோ இங்கே வந்து நம்ம டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷனை வந்து கொடுத்துடலாம். லிவிங் ஹால்லேருந்து ரைட் சைடில் வந்தோம்னா கிச்சன் தான். 7 அடி 3 இன்ச்சுக்கு 7 அடி 3 இன்ச்சு நல்லாவே ஸ்கொயர் டைப்பில் இருக்கிற ஒரு கிச்சனுக்கான ஆப்ஷன் தாங்க இது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சிங்க் அண்ட் இங்கே வந்து கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன் இருக்குது. இது கீழே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் மேலேயும் நல்லா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. அடுத்தது டிவி போர்ஷன்லேருந்து லிவிங் ஹால்லேருந்து இந்த பக்கம் வந்தோம்னா பெட்ரூம் தான். 14 அடிக்கு 13 அடின்ற சைஸோடு இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பெட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்து இங்கே வந்து வார்ட்ரூப்கான வியூவை வந்து நம்ம கொடுத்துடலாம். அடுத்தது இந்த லிவிங் ஹால்லேருந்து ரைட் சைடில் இந்த பக்கம் வந்தோம்னா இன்னொரு பெட்ரூம் 13 அடி 9 இன்ச்சுக்கு 10 அடின்ற 13 அடி 9 இன்ச்சுக்கு 10 அடின்ற சைஸில் வந்து இங்கே ஒரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் வித் அட்டாச்சு டாய்லெட்டுங்க. 7 அடி 9 இன்ச்சுக்கு 5 அடின்ற சைஸோடு இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸுக்கான ஒரு வியூ தான் கொடுத்துருக்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1260 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு 2 பெட்ரூம் பிளான் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு கன்வீனியன்ட் இருக்காது. காரணம் என்னென்னா இங்கே வந்து ஆஃபீஸ் ரூம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் நம்ம பிளான் பண்ணுறனால இங்கே வந்து நம்மளுக்கு ரூம் ஆர் லிவிங் ஹாலோட சைஸு கொஞ்சம் வந்து சின்னதான ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. ஸோ இந்த வீட்டோட பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி பிளான், டிசைன், எலிவேஷன் எல்லாம் தேவைப்பட்டால் மேலே உள்ள நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளானோட சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24லேருந்து 25 லேக்ஸ் ஆகுங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. ஸோ இது வந்து இன்டீரியர்ஸ்லாம் வந்து இதில் இன்க்ளூடட் ஆயிருக்காது. ஸோ இந்த அளவுக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஆகுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பிளானோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.